வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு பஜாஜ் ரொம்ப நாளாக வந்து நம்மளை வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வச்சிருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து உண்மையாயிருச்சு. பஜாஜ் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிஎன்ஜி பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலே இது வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது, வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிஎன்ஜி அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து ஒரு சிஎன்ஜி பைக் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎன்ஜின்னு சொல்லிட முடியாது, ஒரு ஹைப்ரிட் பைக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பஜாஜ் வந்து இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி ப்ளஸ் வந்து பெட்ரோல் ஒரு ஃப்ளெக்ஸி டைப்பில் ஒரு ஹைப்ரிட் டைப்பில் தான் இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு விஷயமே டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து பஜாஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் ஃபியூவல். இந்த ஃபியூவலில் எவ்வளோ ஃபியூவல் டேங்க் வந்து சிஎன்ஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தூரம் ஒரு முறை வந்து பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி நம்ம வந்து ஃபுல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 தான் வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். அதில் ப்ரைஸை நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்துருவோம். முதல்ல டிசைனு ரேஞ்ச் அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்களே பார்க்குறீங்க, பஜாஜ் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பைக்கை கன்வென்ஷனலாக நார்மல் ஒரு 125cc மாதிரி வந்து காட்டிடக்கூடாது, கொஞ்சம் யூனிக்காக காட்டணும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு பஜாஜ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த ஒரு ஃபோக்கு நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோக் தான், பட் இருந்தாலும் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர் வந்து வருது. மெயினாக வந்து ஃப்ரீடம் இந்த வண்டியோட பேர். அதில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஃப்ளாகை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக் கவரில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் மட்கார்டில் ஆரம்பித்து ஒரு ட்ரெல்லிஸ் ஃப்ரேமாக இருக்கட்டும், ஃபியூவல் டேங்கோட டிசைனாக இருக்கட்டும், ஸோ ரியரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேமோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த கிராப் ரயிலாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் வண்டி மாதிரி வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல பஜாஜ் வந்து ரொம்பவே தெளிவாக வந்திருக்காங்க. அதேமாரி ஃபியூவல் டேங்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாதுங்க. சீட்டு கீழே தான் கொடுத்துருக்காங்க. 2 kg நம்ம வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணுற மாதிரி வந்து டேங்க் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து நம்ம வந்து போட முடியும். 2 கிலோ சிஎன்ஜி 2 லிட்டர் பெட்ரோல், ஸோ ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா 330 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு பஜாஜ் வந்து சொல்கிறாங்க. பஜாஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபியூவலாக நம்ம வந்து பெட்ரோல் சிஎன்ஜி மாற்றிக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசைன் கிடையாது, சின்ன ஒரு ஸ்விட்சுங்க. ஸோ கில் ஸ்விட்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்விட்ச் மூலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் போட போகிறோமா சிஎன்ஜி போட போகிறோமா அப்படிங்கிறத ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். ரெண்டுக்குமே வந்து சேம் கேப் தான், நமக்கு ஒரே கேப் தான், பட் இங்கே மோட்ஸ் மாதிரி இருக்குது ஸ்விட்சஸ். ஸோ அதை அந்த ஸ்விட்சை வந்து பெட்ரோல்னால் பெட்ரோலில் வச்சுட்டு நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்க போகிறோம், சிஎன்ஜினா சிஎன்ஜிக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வைஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசைனு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு, இதை தாண்டி இந்த வண்டியில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேவை நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக பஜாஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு 2 வீலர் மாதிரியே தெரிலங்க, இவ்வளோ பெரிய சீட்டு, பெரிய சீட்டு லாங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா குண்டா என்ன மாதிரி இருக்க ஒரு 3 பேர் கூட வந்து ஈஸியாக நம்மளால் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேமிலி மேனுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும். ஏன்னா ஒரு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு பேக் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு 3 பேராக போகிறப்ப, ஒய்ஃபோட போகிறப்ப, ஒரு ஃபேமிலியாக போகிறப்ப அவங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்கும், கன்வீனியண்ட்டாக நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். சீட் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி விட்டால் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க போல். ஸோ ஃபுல்லாக டேங்க் வரைக்குமே சீட் இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உட்காந்துக்க முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு 3 பேர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியும். அதேமாதிரி சீட்டோட ஹைட்டுமே வந்து ரொம்ப பெருசு இல்லை. ஸோ வந்து என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது. நீங்கள் வந்து ஒரு 5.25 அடியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பைக்கை வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நமக்கு வந்து 125cc இருந்தால் கூட ஃபுல்லாக டிஜிட்டல் எல்சிடி மீட்டர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டெக் ஓரியன்ட் பேக்காக பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 125cc ஹைப்ரிட் இன்ஜின், யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு, எல்சிடி டிஸ்பிளே, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் வந்து ஒரு டெக் லோடட் பேக்காக தான் வந்து இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டெலஸ்கோபிக் கொடுத்துருந்தா கூட ரியரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து வருது. ஸோ மோனோஷாக் அப்படிங்கிறப்ப நம்ம ரோட் கண்டிஷனுக்கு கண்டிப்பாக மோனோஷாக் வந்து தேவை அப்படிங்கிறதுனால பஜாஜ் வந்து ரியரில் மட்டும் நமக்கு வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் வந்து வருது, எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பஜாஜ் வந்து ஒரு 3 வேரியண்ட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும், விலை தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறவங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ட்ரம் பிரேக் தான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, எல்இடி லைட்ஸ் வந்து வராது. பட் பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் தான் வந்து ரொம்ப கம்மி, 95,000 ரூபாய் தான். ரெண்டாவது வேரியண்ட் மிட் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட் வந்து வரும், பட் வந்து டிஸ்க் பிரேக் வந்து வராது, ட்ரம் பிரேக் மட்டும்தான் வந்து வரும். 1,05,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஃபைனல் வேரியண்ட் வந்து டாப் வேரியண்ட் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்இடி லைட்டும் நமக்கு வந்து வரும், டிஸ்க் பிரேக்கும் வந்து வரும். 1,10,000 ரூபா பார்த்தீங்கன்னா
எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து நமக்கு வந்து குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இந்த பைக் வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுக்கு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பட் இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக புக் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பைக் டெலிவரி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ பைக்கோட டிசைன் பார்க்குறீங்க, ஒரு 125 சிசியில் வந்து ரொம்ப ரகேடாக பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 125 சிசி இன்ஜின் 9.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 9.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு முறை வந்து நம்ம வந்து 2 லிட்டரு 2 கிலோ சிஎன்ஜி 2 லிட்டர் ஃபியூல் போட்டோம் அப்படின்னா 330 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெக் லோடட் பேக்காக கொடுத்துருக்காங்க, நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான டிசைனில் நல்ல ரீசனபுளான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து இந்த ஃப்ரீடம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிசைன் வைஸ் வந்து பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது பைக்கை பார்த்தோன்னே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.